அற்புதங்களினால அதிசயத்தினால ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறீங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இருக்கிற இடத்துல ஹalleluya உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி கூப்பிடலாம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். உடைய தெய்வீக பிரசன்னத்தினால நிரப்பிருங்கப்பா, தெய்வீக பிரசன்னத்தினால நிரப்பிருங்கப்பா. ஒவ்வொருவரையும் இந்த மதிய நேரத்துல நிரப்பிருங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, என் தகப்பன் தெரிந்தெடுத்த பாத்திரங்களை நிரப்பிருங்கப்பா. நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகத்தினால நிரப்பிருங்கப்பா, வல்லமையினால நிரப்பிருங்கப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம். அபிஷேகத்தினால நிரப்பிருங்க 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 அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. தெய்வீக அன்பினால நிரப்பிருங்கப்பா. நன்றி 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 நன்றி. யோவான் 1:16 சொல்கிறது, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூர்ணம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா உம்முடைய கிருபையினால கர்த்தர் எங்களை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்க எல்லாருக்கும் ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி அப்பா, உம்முடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, விடுதலையின் ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம். அநேகர் அப்பா, அப்பா ஸ்தோத்திரம், அநேக கட்டுகளினால அப்பா, கண்ணுக்கு தெரியாத கயிறுகளினால கட்டப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் காண்பிக்கிறீங்க. எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் அறுத்தெறிவீராக அப்பா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால அப்பா ஸ்தோத்திரம், கட்டி இருக்கிற எல்லா கயிறுகளையும் கர்த்தர் ஆண்டவரை அறுத்தெறிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா, அப்பா ஸ்தோத்திரம், நித்திய விடுதலையை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விடுதலையோடு ஆராதிக்க, விடுதலையோடு வேதம் வாசிக்க, விடுதலையோடு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க ஆண்டவரை. ஜெபிக்க முடியல அநேகருக்கு ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம், ஜெபத்துல உட்கார முடியல, வேதம் வாசிக்க முடியல ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை சத்ரு ஆண்டவரை கட்டி வைத்திருக்கிறதான எல்லா விதமான அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எல்லா டிஸ்டர்பன்ஸை இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, என் தகப்பன் விடுதலை ஆக்குங்கப்பா. விடுதலையோடு பிள்ளைகள் உம்மை ஆராதிக்கணும், விடுதலையோடு கர்த்தரை தேடணும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை எந்த ஆண்டவர் அப்பா ஆண்டவரே அப்பா பிரச்சனைகளும் போராட்டங்களும் வராதபடி கர்த்தர் ஆண்டவரை ஒரு சமாதானத்தை இருதயத்துல கொடுங்க ஆண்டவரே. அப்பா சமாதான குறைவுனால அப்பா அப்பா கஷ்டப்படுறாங்கப்பா, பிள்ளைங்க கஷ்டப்பட்டு இருக்காங்கப்பா ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாம வந்திருக்காங்கப்பா என் தகப்பன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அந்த இருதயத்தை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எல்லா துக்கத்தையும் கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா ஆண்டவரே. சமாதானத்தை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சமாதான காரணரே, ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் கர்த்தர் நீர் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. எல்லா பயத்தையும் கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிற காரியத்தை எடுத்து போடுங்கப்பா ஹalleluya. எல்லா பயங்களும் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா நீர் விடுதலை கொடுங்க, பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க, எல்லா பலவீனத்தினின்று விடுதலை கொடுங்க ஆண்டவரே, சுகவீனத்தினின்று விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். ஹalleluya ஹalleluya. இந்த 2ஆம் நாள் காத்திருப்பு ஜெபத்திற்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். என் தகப்பன் அப்பா நீர் ஆண்டவரே வந்திருப்பதற்காய் நன்றி அப்பா. என் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருப்பதற்காய் நன்றி என் பிதாவானவர் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். திரியேக தெய்வம் ஆண்டவரே எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி. தூதர் சேனைகள் இங்கே இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி. பரலோகமே ஆண்டவரே அப்பா இங்கே இருப்பதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. என் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் அப்பா ஸ்தோத்திரம். எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு சமாதானத்தை நதி போல ஊற்றுவீராக. பரலோகத்திலிருந்து ஒரு நதி ஊற்றப்படுவதற்காய் நன்றி.
வானம் திறந்திருப்பதற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திர, பரலோகத்திலிருந்து ஒரு நதி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எல்லாருடைய வீடுகளிலும் அப்பா அந்த நதி ஆண்டவரே ஓடிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே வீட்டை சுற்றிலும் அந்த நதி அப்பா ஆண்டவரே பரவி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருளின் ஆதிக்கங்களை எல்லாவற்றையும் அடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி. என் தகப்பன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி. பாளையம் எங்கிலும் கர்த்தர் நீர் சுத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. அந்த நதி பாய்ந்து வருவதற்காய் நன்றி. பரலோகத்திலிருந்து அற்புதமான நதி ஆண்டவரே, அது அற்புதமான நதி, அற்புதமான நதி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தர் மேலும் ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் மேலும் ரபா ஷபலந்தல ருகபதுதி கபல பரபரபா ஷபலந்தல ரபா ஓகி கபா ஷபலந்தல ருகபதுதி கபரர ரபா ஒரிபி க ரபா ஷபலந்தல ருகபதுதி கபல பரபா. அபிஷேக நதி அப்பா ஒரிபி கஷல ரந்தல ருகரபா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்திலிருந்து கர்த்தர் ஊற்றி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. வானம் திறந்திருப்பதற்காய் நன்றி அப்பா. பரலோக தூதர்கள் அங்கே இருந்து அப்பா அந்த நதியை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்கெங்கெல்லாம் கர்த்தரை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த வீட்டின் மேல அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நிரம்ப செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இது சமாதான நதி என்று சொல்றீங்க, இது சந்தோஷத்தின் நதி மகளே. ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் கர்த்தர் என் கர்த்தர் என் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் அப்பா வல்லமையா இறங்கி கொண்டு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. சொல்லுங்க, வாருமையா போதகரே வாருமையா. இந்த மதிய வேளையில போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக. சொல்லுங்க சொல்லுங்க, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. ஆமென் சொல்லுங்க. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. அந்த நதி ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் பாயட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எல்லா ஏக்கங்கள், எல்லா துக்கங்கள், எல்லா வியாதிகள், எல்லா நோய்கள், எல்லா பிரச்சனைகள் அப்பா ஸ்தோத்திரம் எல்லாம் மாறி போகட்டும்.
சமாதானத்தின் நதியாய ஆவியானவர் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உடைக்கப்பட்ட உள்ளங்கள் எல்லாம் நிறைவாய் அப்பா என் ஜீவ தண்ணீராமை ஆவியானவர் நிரப்ப வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தை கொடுங்கப்பா, ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா பிள்ளைகளுக்கு. ஆண்டவரே அப்பா அந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஜீவ தண்ணீர் ஆண்டவரே அப்பா எல்லா குடும்பத்திலும் பாயட்டும், எல்லா ரூம்லையும் பாயட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா குடும்பத்தில் உள்ளவர்கள் மேல பாயட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா அந்த ஜீவ தண்ணீர் இறங்கி வந்ததே, ஜீவ நதியாக இறங்கி வந்ததே, பரலோகத்திலிருந்து எங்களுக்காய் ஊற்றப்பட்டதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் அப்பா. எல்லா பலவீனமும் மாறும் ஆண்டவரே. எல்லா பலவீனத்தையும் அடிச்சுட்டு ஓடட்டும்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாயும் இடமெல்லாம் பரிசுத்தத்தை கொண்டு வரட்டும்பா, பரிசுத்தத்தை வச்சுட்டு போகட்டும்பா. அப்பா ஜீவ நதி வச்சுட்டு போகட்டும்பா. சேரும் இடமெல்லாம் ஆறுதலா இருக்கட்டும்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே, ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. செல்லும் இடமெல்லாம் ஒரு செழிப்பை கொடுங்க ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. கோடி நன்றி கோடி நன்றி. என் ஜீவ தண்ணீரே, என் ஜீவ நதியே அப்பா, என் ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதற்காக ஆண்டவர் இந்த மதிய நேரத்துல நம்ம மேல இந்த ஜீவ நதியை ஊற்றினார்னா ஆண்டவர் சொல்றாரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ வெளியேற பெற்ற மகளா, ஹல்லேலூயா. நீ வெளியேற பெற்ற மகள், எனக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் ஹல்லேலூயா 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 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டிகளாகிய நம் மீது தேவன் வல்லமையாய் அவருடைய நதியை ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பழையவைகளும் ஒழிந்து போகும்படியாய், ஹல்லேலூயா, நம்மளை எல்லாம் புதிய சிருஷ்டிகளாய் மாற்றும்படியாய் இந்த மதிய நேரத்துல ஆவியானவர் அவருடைய நதியை ஹல்லேலூயா நதியாக பாய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்தீங்க, எத்தனை பேர் உணர்ந்தீங்க? அற்புதமான அற்புதமான இந்த அனுபவம். ஹல்லேலூயா. எல்லார் மேலையும் அந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர் ஊற்றப்பட்டது. எல்லாருடைய குடும்பத்திலும் ஜீவ நதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் கண்ணுக்கு தெரியுது? ஹல்லேலூயா. எல்லாருடைய குடும்பத்திலும், குடும்பத்தை சுற்றிலும், வீட்டை சுற்றிலும் அந்த ஜீவ நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பளிங்கு போன்ற, ஹல்லேலூயா, கண்ணாடி போன்ற அந்த நதி. ஆமென் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்கள் படகை போல அல்ல, உன்னுடைய படகு விசேஷித்தமானது. ஹல்லேலூயா. கர்த்தர் தேடி வந்து அமர்ந்த படகு. ஹல்லேலூயா. கர்த்தர் தேடி வந்து நம்மை அவருக்கென்று நியமித்த நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, நீ 10ஓடு 11ஆக அல்ல, நீ வித்தியாசமானவள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ உலகத்தில் இருந்து வித்தியாசமாக வாழ பிறந்தவள். ஹல்லேலூயா. மற்றவர்களை பார்த்து வாழ்பவள் அல்ல நீ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவையற்ற காரியங்களுக்காக, தேவையற்ற உறவுகளுக்காக என்னுடைய உன்னத அழைப்பை இழந்து விடாதன்னு ஆண்டு சொல்றாரு. ஆமென் ஆமென் ஆமென். தேவையற்ற காரியங்களில் சிக்கிக்கொண்டு என்னோடு செலவிடும் தருணங்களை இழந்து விடாத. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை, தேவனுக்காய் எனக்காய் வாழ வேண்டிய பிள்ளை என்று ஆவியானவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த அனுபவத்தை எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 10ஓடு 11ஆக கூட்டத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்த பேதுரு இல்லை, மற்றவர்களைப் போல அவனுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட வாழ்க்கை என்று நினைத்து ஓடிக்கொண்டிருந்த போது அவனுடைய மனசாட்சி விழித்து கொண்டுதான். ஆண்டவருடைய இதய துடிப்பின் சத்தம் அவனுக்குள் கேட்டுக்கொண்டிருந்தது. பேதுருனால அந்த சத்தத்தை தவிர்க்க முடியல. இன்னைக்கு அந்த சத்தம்
நம்ம எல்லாரையும் நோக்கி வருகிறது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். ஆண்டவர் பேசுகிற சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, எல்லாரும் இடல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடல் அடைய மாட்டேன் என்று சவால் விட்டே பேதுருவே, என்னை விட்டு நீ எங்க ஓடிக்கொண்டிருக்கிற? நீ என்னை விட்டு எங்க ஓடிக்கொண்டிருக்கிற? இன்னைக்கு பேதுருவை பார்த்து கேட்ட அதே சத்தம் நம்மை பார்த்து கேட்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை விட்டுட்டு போனாலும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா அப்படின்னு நீ சொன்னியே. அநேக நேரத்தில் நீ ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை சொன்னிய மகளே, நினைவு கூர்ந்து பாருங்க. அப்பா உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேப்பா, எத்தனை பேர் போனாலும் நான் போக மாட்டேப்பா, எத்தனை பேர் ஜெபிக்க மறந்தாலும் நான் ஜெபிக்காம இருக்க மாட்டேன்ப்பா, உங்க பின்னாடியே நான் வருவேன்ப்பான்னு சவால் விட்டு பேசணும்ல. நீ இப்ப எங்க ஓடிட்டு இருக்கன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. திரளான தண்ணீர்களை பார்த்து பயப்படாம, அலைகளை கண்டு அஞ்சாம தண்ணீர்கள் மேல் நடந்துவான் நான் சொல்லும் போது உடனே படவை விட்டு இறங்கி என்னை நோக்கி நடந்து வந்தியே. தண்ணீர்கள் மேல் நடந்தவன் இப்போது தரையில பின்னோக்கி ஓடுறியே, நீ எங்க ஓடிட்டு இருக்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்ற போது, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்பா? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று மார்த்தட்டி பேசினியே என் பேதுருவே, இப்ப நீ யாரை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற? இதே வார்த்தையை தான் நம்மளும் சொல்லியிருப்போம்ல. நாங்க யார்கிட்டப்பா போவோம்? எங்களுக்கு யார் இருக்கா? ஹல்லேலூயா. என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்கும்போது, நீ முந்திக் கொண்டு முன் அறிவித்து நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று முழங்கினாயே, இப்பொழுது வெளிப்பாடுகளை இழந்து கொண்டு ஏன் நீ தனியா ஓடிட்டு இருக்க? ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தான் எனக்கு எல்லாமே ரட்சிக்கப்பட்ட புதிதுல நம்ம எத்தனை வார்த்தைகள் ஆண்டவரை நோக்கி நம்ம பேசியிருப்போம் இல்ல? இன்னைக்கு ஆவியானவர் கேட்கிறார், ஆவியானவர் நினைவுபடுத்துறாரு. நான் சீஷர்களுடைய கால்களை கழுவும் போது முதல்ல தடை செய்து பின்பு என்னிடம் பங்குமில்லை பாகமில்லை என்று சொன்ன மாத்திரத்துல என் கால்களை மட்டுமல்ல என் கைகளையும் தலைகளையும் நீ கழுவணும் ஆண்டவரேன்னு சொன்னியே, இப்போது எந்த பங்கை நோக்கி எந்த பாகத்தை நோக்கி நீ ஓடிக்கொண்டு இருக்கிறேன்னு ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்ட போது, நான் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேனே, இப்ப நீ எங்க ஓடிக்கொண்டு இருக்கிற? காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சவால் விட்ட நீ இப்போது என்னுடைய பாடுகளின் துவக்கத்திலேயே என்னை விட்டு எங்கே தூரம் போயிருக்கிற? ஆண்டவருடைய இதய துடிப்பு பேதுருவின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தியச்சு. ஆமே, தடை ஏதும் இல்லாமலே தடுமாறிட்டுனான், யாரும் இழுத்து பிடிக்காமலேயே நின்றுட்டான். அவனுடைய உள்ளம் திரும்பி போக கட்டளையிட்டது, ஓடி வந்த பாதையிலே திரும்பி செல்ல தீர்மானிச்சுட்டான். ஆமென், ஆமென். மெல்ல ஆண்டவர்கிட்ட போறான். தூரத்தில் இருந்தாவது என் இயேசுவை பார்க்கணும், தூரத்தில் இருந்தாவது என் ஆண்டவரை பார்க்கணும், அவருடைய இதய துடிப்பு என்னை இழுத்து கொண்டு வந்து நிற்க வைத்து விட்டதே என்று. ஆமென், ஆமென். அதே ஆண்டவர் தான் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம ஆண்டவரை விட்டுட்டு சிலுவை மாத்திரம் கழுத்துல தொங்க போட்டுட்டு எங்க ஓடிட்டு இருக்கோம்? பேதுருவை போல சூழ்நிலை இருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு இருக்கிறார்களே, அவரை விட்டு தூரம் போகாதீங்க, தனிமையில் போகாதீங்க. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருடைய இதய துடிப்பை அறிந்து அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற அர்ப்பணிக்கும்படியாக தான் ஆவியானவர் பேசிக்கொண்டிருந்தார். 3 முறை மறுதலித்த பேதுருவிடம் 3 முறை ஆண்டவர் கேட்டார், நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவரே, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆவியானவர் கேட்கிறாரு, என்னில் அன்பாய் இருக்கிறாயா? ஹல்லேலூயா. என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. அதே பேதுருவை கொண்டுதான் ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படும்படி தேவன் அவரை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. யுத்த குதிரையை போல ஓட வேண்டிய நம்ம சோர்ந்து போன குதிரையை போல ஆண்டவரை விட்டுட்டு எதிர் திசையில ஓடணும்னா, எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல ஓடி வந்து விழுங்கி விடுவானே, என்ன செய்வோம்? சொன்னபடியே 3 தரம் மறுதலித்த பேதுருவை திரும்பி பார்த்த அன்பருடைய கண்கள் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய ஓட்டம் இயேசுவோடு கூட தான் இருக்கணும்.
ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆண்டவர் கூட தான் இருக்கணும். தனிமையாய் நம்ம இருந்தோம் அப்படின்னா அது மிகுந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாய் நம்ம கொண்டு சென்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா உங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே, உங்களோடு கூட நடக்கணும் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்துல இன்னும் அதிகமாய் கர்த்தரோடு கூட இருக்கணும் சாமி. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு தீர்மானத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தால் கர்த்தருக்காக, கிறிஸ்துவுக்கென்று கிறிஸ்துவுக்குள் வாழும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்யும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் நாவை அடக்கலைன்னா அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும் என்று யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். ஆவியானவர் சொல்றாரு, இந்த புதிய வருஷத்துல தேவனோடு பேசுகிற ஐக்கியத்தை அதிகப்படுத்துங்க. மனுஷர்களோடு பேசுவதை கம்மி பண்ணுங்க. வார்த்தைகள்ல சரியா இருக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமத்துல மோசேட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன் வாயோடே இருந்து நீ என்ன பேசணுமோ அதை நான் சொல்லுவேன் மகனே. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்முடைய வாயோடு இருந்து பேசணும். கர்த்தர் தான் நம்மோடு கூட நடக்கணும். இந்த புதிய வருஷத்துல ஹல்லேலூயா கர்த்தர் தான் நம்மை வெற்றி சிறக்க பண்ணணும். நம்மோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் சித்தம் செய்யணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:20 சொல்லப்படுது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்மளுடைய பிரயாசம் விருதாவாய் போய்விடக்கூடாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் இந்த வருஷத்துல எப்படிப்பட்டதா இருந்தது நம்மளுக்கு தெரியாது. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, அநேகர் பயங்கரமா பிரயாசப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அநேக காரியங்களுக்காக அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ரொம்ப அதிகம். அது ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், பூமிக்குரிய காரியமா இருக்கலாம். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, நீ படுகிற பிரயாசம் விருதாவாய் போய்விடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். அப்பதான் ஆண்டவருடைய கணக்குல அது போகும். ஹல்லேலூயா. அது வீணாய் போய்விடக்கூடாது என்று ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த புதிய வருஷத்துல நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே நான் படுகிற பிரயாசம் அது விருதாவாய் போய்விடக்கூடாது. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நிறைய பேர், அவ்வளோ உழைக்கிறாங்க, அவங்க சரீரத்துல அவ்வளோ வேதனையோடு கஷ்டப்படுறாங்க. எல்லாம் விருதாவா இருக்குன்னு ஆவியானவர் உணர்த்துறாரு. ஹல்லேலூயா. அவங்க படுகிற பிரயாசங்கள் ஆண்டவருக்காக எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கிற பிரயாசங்களா இருக்கலாம், இல்லை உலக காரியத்துக்காக செய்கிற வேலைகள் மூலமாக எடுக்கிற பிரயாசங்களா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு சித்தமானதா இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன காரியமா இருக்க வேண்டும். அந்த காரியத்திற்கு மட்டுமே பிரயாசம் எடுத்து உன்னுடைய காரியத்தை செய் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த ஞானத்தை யார் கொடுப்பது? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் இல்லாம நேற்றைய தினத்திலே நம்ம பார்த்தோம்ல, ஆவியானவர் இல்லாம நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்து வந்ததே அவருடைய வழியில நம்மை நடத்துவதற்காகத்தான், அவருடைய வழிகளில் நம்ம போவதற்காகத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 6:16 சொல்லுது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். ஆமென். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்ல. இன்னைக்கு அநேகர் சொல்ற வார்த்தை, எனக்கு ஆத்துமால இளைப்பாறுதல் இல்லை, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, எனக்கு ஒரு சமாதானம் இல்லை. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்துல விசாரித்து செய்யுங்க. தாவீதை போல கர்த்தரிடத்துல விசாரித்து செய்யுங்க. வழிகளிலே நின்று நீங்க இப்ப எங்க வந்துட்டு இருக்கீங்களோ அந்த வழியில அப்படியே நில்லுங்க. பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரிங்க. நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று ஆவியானவர் சொல்றார். அநேக நேரத்துல நம்ம போற பாதை சரிதான் என்று நினைப்போம், ஆனா சத்ரு தந்திரமாய் ட்ராக்கை மாத்தி விடுவான். ஆண்டவருடைய வழியில தான் நம்ம போறோம், கர்த்தருடைய பாதையில தான் போறோம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அப்படியே ட்ராக்கை மாத்துவான். ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும்.
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் அனுதினமும் நம்மளை தற்பரிசோதனை செய்யணும். நம்ம சரியான வழியில தான் நம்ம போறோமா, கர்த்தருடைய பாதையில தான் நடக்கிறோமா, கர்த்தருடைய சத்தத்தை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா, அவருக்கு பிரியமான காரியங்களை தான் செய்யறோமா என்பதை அனுதினமும் நம்ம பரிசோதித்து பார்க்கணும். இந்த புதிய வருஷத்துல இத்தனை காரியங்களை நம்ம செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை கண்ட பின்பு சாஸ்திரிகள் எப்படி போனாங்களாம்? வேறு வழியாய் போனாங்களா, வந்த பாதையில போகல. ஆண்டவரை பார்த்துட்டோம்னா அவருடைய பாதையில, அவர் காட்டுகிற பாதையில தான் போகணும். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுவை நம்ம கண்ட நம் வழிகளை மாற்றி இருக்கணும். அவருடைய பாதையில நம்ம போக ஆரம்பிக்கணும். அவர் காண்பிக்கிற பாதை வேறு, உலக மனிதர்கள் போகிற பாதை வேறு. வேறு வழி அப்படின்னா 2 சாமுவேல் 22:31 வாசித்து பாருங்க. அந்த வழி உத்தமமான வழி. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வழியா? ஆண்டவர் காண்பிக்கிற வழி உத்தமமான வழி. இப்ப நம்ம எல்லாரும் உத்தமமான வழியில தான் போயிட்டு இருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன். 2 சாமுவேல் 22:31 இருக்கு. ஹல்லேலூயா. அடுத்து ஏசாயா 35:8 இந்த வழி எப்படிப்பட்ட வழியா? பரிசுத்த வழி. ஆமென். பரிசுத்தவான்கள் போகிற அற்புதமான ஒரு பரிசுத்தமான வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வழியில தான் இருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லிடுவோம். ஆமேன், 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 ஆமேன். அடுத்து லூக்கா 1:79 சொல்லப்படுது, இந்த வழி எப்படி வழியா? சமாதான வழி. ஹல்லேலூயா. சமாதானத்துக்கு போகிற வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வழியில கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்திலும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்து ஜீவனுக்கு போகிற வழி. மத்தேயு 7:14 இருக்கு. ஜீவனுக்கு போகிற வழி இது. ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாக தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அற்புதமா இந்த வருஷம் முழுவதும் அப்பேற்பட்ட கிருபையை கொடுத்து கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். புதிய வருஷத்திலும் நம்மளுக்கு இதே வழியில போகும்படியாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். அற்புதமான என் தெய்வம் விரும்பும் ஜீவ வழியில எங்களை நடத்தி கொண்டு வந்த எங்கள் அற்புத தெய்வம் இந்த புதிய வருஷத்திலும் அப்பேற்பட்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே உத்தமமான வழியில, பரிசுத்தமான வழியில, சமாதானமான வழியில, ஜீவனுக்கு போகிற வழியில கர்த்தர் எங்களை நடத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை பங்கடைய செய்வீராக. ஹல்லேலூயா. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவர் அழகாய் கற்றுக் கொடுத்த நம்மளுடைய வேதத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாத்துலேயும் நீங்க வெறும் அந்த கேரக்டரை பார்க்காம அதற்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்க பாருங்க. அப்படி பார்த்து ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்க படிங்க. அற்புதமாய் நம்மளுக்கு புரியும். அதற்குள்ளா இயேசு எப்படி வெளிப்படுகிறார், எப்படி ஆண்டவர் வந்து அற்புதமா இருக்கிறார் என்பதை அந்த மறைப்பொருளை கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை சொல்லிட்டு நம்ம வார்த்தைக்குள்ளாய் நம்ம போலாம். அநேக இடங்கள்ல வேதத்துல ஊமைகளாக ஆண்டவர் பேசியிருப்பார் இல்லையா? சங்கீதம் 78:2 சொல்லப்படுது, என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் ஊமைகளாக எழுதி வைத்திருக்கிறார். இப்போ கல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? கல் எடுத்தாங்க, கல், இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா நியாய பிரமாணத்தை குறிக்கிறது. கல் எடுக்கிறது அப்படிங்கிறது நியாய பிரமாணம். இப்போ அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட மகள் இல்லையா, அந்த மகளுக்கு எதிராக எல்லாரும் என்ன பண்ணாங்க? கல் எடுத்தாங்க. அப்ப அங்க என்ன பேசுது? கல் அப்படிங்கிறது நியாய பிரமாணத்தை பேசுது. நியாய பிரமாணம் என்ன பேசுது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணத்தில் இருக்கிறது என்பதை நினைப்பூட்டுகிறது. ஞாபகம் வரும். கல் எடுத்தாலே அந்த இடத்துல ஒரு ஞாபகம் என்ன வரும்னா நியாய பிரமாணம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாரு? கீழே குனிஞ்சு தரையில எழுதினாரு. நியாய பிரமாணத்தை கொடுத்தவரே, எழுதியவரே நான் தான் என்பதை நினைவுபடுத்தும்படியாக தரையில எழுதுறாரு. இதை மாற்றி அமைக்கவும் வல்லமை கர்த்தராகிய எனக்கு உண்டு என்பதை நினைவுபடுத்தி அங்கே எழுதினார். ஆமென். அதை மாற்றி எழுதி
அந்த இடத்துல அந்த மகளை தண்டனையிலிருந்து தப்புவித்தவர் அவரே. அல்லேலூயா. அதே மாதிரி இந்த கானா ஒரு கல்யாணம், அதில் கற்சாடி இருக்குல்ல, அந்த கற்சாடியும் எதை ஞாபகப்படுத்துதுன்னா நியாய பிரமாணத்தை தான் ஞாபகப்படுத்து. நியாய பிரமாண ஜாடி இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. அந்த இடத்துல நியாய பிரமாணத்தை பயங்கரமா பேசிட்டு இருந்த பரிசேயராகட்டும் ஆசாரியர்களாகட்டும், அவர்கள் யாராலும் இந்த நியாயப்பிரமாண ஜாடியை நிரப்ப முடியல. உண்மைதானே? யாருனாலும் எதுவும் செய்ய முடியல, தவிக்கிறாங்க. ஆனா இயேசு மட்டும்தான் அதை நிரப்பினார். ஏன்னா அவர் தான் அதை நிறைவேற்றி முடிக்கும்படியா இந்த பூமிக்கு வந்தவர். இந்த கற்சாடியில் இருக்கிற தண்ணீர் எதை நினைவுபடுத்துது? பழைய உடன்படிக்கையை நினைவுபடுத்துது. இந்த புதிய அதே கற்சாடியில் இருக்கிற தண்ணீர் திராட்சை ரசமாய் மாற்றப்பட்டது புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த நான் வந்திருக்கிறேன். இதுதான் ஆரம்பம், இதுதான் முதல் அற்புதம். இனிதான் என்னுடைய அற்புதமே, என்னுடைய ஆச்சரியமான நடத்துதலே ஆரம்பிக்க போகிறது என்பதை காண்பிப்பதற்காக ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் இந்த கானா ஒரு கல்யாணம். ஆமே. அதே மாதிரி ஆண்டவரை கல்லறையில் வைத்து பெரிய கல் வைத்து அடைக்கிறாங்க. கல் அப்படின்னோடனே நான் என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்க சொன்னேன்? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ற கல்லை இங்கே பிதாவானவர் புரட்டிட்டார். ஆமேனா? நியாயப்பிரமாணத்தை மாற்றி எழுத வந்தவர் அவர் எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். இனி அவர் மூலமாய் வந்தது என்னது? கிருபை பிரமாணம். கிருபை பிரமாணம் தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதை கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கேன்னு சொல்றத அடையாளப்படுத்துறதுக்கு தான் இந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது. சீலை சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய வெண் வஸ்திரம், சுருட்டி வைக்கப்பட்ட வஸ்திரம் எதை காண்பிக்கிறதுனா நீதியையும் ரட்சிப்பையும் அங்கு காண்பிக்கிறது. பிதா கல்லை புரட்டி போடும்போது இயேசுவானவன் நமக்கான ரட்சிப்பை, நீதியை வைத்துட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, நான் எல்லாவற்றையும் இந்த பூமிக்கு வந்ததான காரியத்தை, பிதா என்னை அனுப்பினதான நோக்கத்தை நான் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக நிறைவேற்றி முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் சீலை சுருட்டப்பட்டு வைக்கப்பட்டு இருந்தது. இந்த சொல்லுவாங்க, அந்த திண்டுக்கல் பிரியாணி செய்கிற அந்த செஃப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு உருமா கட்டிட்டு தான் அதை செய்வாங்களாம். செஞ்சு முடித்த உடனே என்ன பண்ணுவாங்களாம், அதை கலட்டி பக்கத்தில் வச்சுருவாங்க. அப்புறம் என்னென்னா ஃபினிஷ்டு, முடிஞ்சிருச்சு அப்படின்றத நினைவு கூறும்படியாக இங்கே ஆண்டவர் எல்லாவற்றையும் நான் வந்ததான நோக்கத்தை நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிறது என்ன, அதை நினைவுபடுத்தும்படியாகவும் நீதியையும் ரட்சிப்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தும்படியாகவும் தான் அங்கே சிலை சுருட்டி வைக்கப்பட்டிருந்த இந்த சீலை வச்சு தாங்க சீடர்களுடைய கால்கள் ஆண்டவர் கழுவி தொடச்சாரு. உங்களுக்காக நீங்க இந்த ரட்சிப்பினால் நிரப்பப்படக்கூடிய ஒரு காலம், அல்லேலூயா, விசுவாசத்தினால் நிரப்பப்படக்கூடிய ஒரு காலம், நீதியினால் நிரப்பப்படக்கூடிய ஒரு காலம். இந்த கால்கள் தேவனுக்கா எங்கெங்கெல்லாம் போக போகுது அப்படிங்கிறதை ஒரு அடையாளப்படுத்துவதற்காக, ஆயத்தம் என்னும் பாதரட்சியினை தொடுத்து கொண்டு கர்த்தருக்காக நீ அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் அந்த இடத்துல அந்த காரியத்தை அவர் செய்கிறார். ஆமென். அடுத்ததாக ஒரு காரியம், ஒவ்வொரு அதிகாரத்திலும் வேதத்துல மிகப்பெரிய ஒரு சில காரியங்களை நான் படிக்கும் பொழுது இதை நான் உணர்ந்தேன். ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு வார்த்தை 7 முறை வருதான்னு பாருங்களேன். ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்கும் போதும் 7 முறையோ இல்லை 7க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இயேசுவை பார்க்க முடியும். குறிப்பிட்ட வார்த்தை 7 இல்லை 7 தடவைக்கு மேலே இருந்துச்சுன்னா அது இயேசுக்கு சுவை அடையாளப்படுத்தும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யாத்ராகமம் எடுங்களேன். 25ஆம் அதிகாரத்தில் 17லேருந்து 22 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். டைம் எடுத்து வாசித்து பாருங்க. இப்போ நான் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை. வாசித்து பார்த்தீங்கன்னா கிருபாசனத்திற்கு ஆண்டவர் விளக்கம் கொடுப்பார். அங்கே கிருபாசனம் 7 முறை வரும், கேருபீன்கள் 7 முறை வரும். வேதத்தில் உள்ள வார்த்தைகள் இந்த 7 அப்படின்னு கணக்கிடப்பட்டு சில இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1700 இடங்களில் 7 என்பதை ஆவியானவர் கையாண்டு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு அதிகாரத்திலும் இது நம்ம பார்க்க முடியும். இதில் 17லேருந்து 22 வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வார்த்தையுமே 7 முறை வருவதை நம்ம பார்க்கலாம். அது மாதிரி சங்கீதத்தில் ஆழங்கள் அப்படின்ற வார்த்தை 7 தடவை வரும். யாத்ராகமத்தில் யோசுவாவுடைய பேர் 7 தடவை வரும். வேதம் முழுவதும் ஏராளமான 7களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், ஆனால் அந்நிய காரியமாய் நினைக்கிறார்கள். அதனால தான் வேதம் படிச்சுக்கிட்டே இருங்க. எவ்வளோ டைம் இருக்கோ,
எவ்வளோ நம்மள ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் சும்மா உட்காரணும், ஒரு வசனத்தை படிக்கலாமே, ஒரு வார்த்தை எடுக்கலாமே, அதில் அவ்வளோ ஆச்சரியமான காரியங்கள் கர்த்தரை நம்ம பார்க்க முடியும். இந்த கிருபாசனம் 7 கேருபின் 7 தடவை வருகிறது என்றால் கர்த்தராக இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் பிதா பார்க்கும்போது ஒரு பாவம் செய்த மனுஷனை பார்க்குறாருன்னா அந்த இடத்துல ஒரு கேருபின் ரெக்கையினால் அந்த கிருபாசனம் மூடப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் வந்து உடன்படிக்கை பெட்டி மேலே ரத்தத்தை தெளிக்கும் போது இந்த கேருபினுடைய செட்டை மேலே தான் விழும்ல. இப்போ பிதா பார்க்கும்போது அந்த ரெக்கை மேலே தெளிக்கப்பட்டிருக்கிற ரத்தம் தான் தெரியும். அப்போ அந்த மனுஷனை மன்னித்து அனுப்பி விடுகிற ஒரு காரியம். இந்த ரத்தம் யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பிதாவுக்கும் நமக்கும் நடுவாக ஆண்டவர் நிற்கிறார். அவர் நிற்கிறபடியினால்தான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல நோவான்ற பேர் 7 தடவை வரும். பேழை அப்படின்றது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 14 - 19 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா 7 தடவை வரும். இது எல்லாமே ஆண்டவரை அடையாளப்படும். பேழைங்கிறது இயேசுவை குறிக்கிறதா இருக்கிறது. வேதத்தை வாசிக்கிறவர்களும் தியானிக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அதில் ஒட்டுமொத்த தேவனுடைய அறிவும் ஞானமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லிடலாமா? ஒவ்வொன்றும் அவ்வளோ ஆச்சரியமான காரியங்கள் வேதத்தில் இருக்குங்க. அற்புதமான காரியங்கள் இருக்கு, மறைபொருள்கள் அடங்கி இருக்கு. நம்ம நிதானித்து ஆராய்ந்து படிக்கும் பொழுது இந்த வேதம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும், பரிசுத்த ஆவியானவரை பார்க்க முடியும், பிதாவானவரை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு தெய்வீகமான ஒரு வெளிப்பாடுகளை நம்ம பெற்றுக்கொள்ள தான் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம ஆல்ரெடி நம்ம வெளிப்படுத்தல நம்ம தியானித்தோம். நீ இங்கே ஏறி வா என்கிற சத்தம் அப்போதான் நம்மளுக்கு கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறார். நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது, நீ புதிய வருஷத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீ கர்த்தரை பற்றி அறிகிற அறிவினால நிரப்பப்படணும். அந்த வாஞ்சை உனக்குள்ள வரணும்னு ஆண்டவர் சொன்னார் இல்ல? கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். பூமி முழுவதும் அப்படிப்பட்டவர்களாய் மாற்றப் போகிறார். நம்மளையும் ஆண்டவர் அந்த அந்த இடத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்படின்னா இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும்னா நீ இங்கே ஏறி வரணும்னு ஆண்டவர் சொல்றார். ஆமே. வெளிப்படுத்தல் 4:1 வாசிக்கிறோம்ல, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை பற்றி அறிகிற அறிவினால நீ நிரப்பப்பட வேண்டுமானால் இங்கே ஏறி வா என்கிற சத்தம் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய காதுகளிலும். இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறோம். இனி ஏறி போகிறதுக்கு எவ்வளவோ படிகள் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில கடந்து போவதற்கு, இந்த புதிய வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம ஏறுவதற்கு ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா சர்வ வல்லமை படைத்த தேவன் நம்மளுடைய தேவன். தனக்கு அன்பா இருந்த சீஷன் யோவானுக்கு பரலோகத்தின் வெளிப்பாடுகளை கொடுக்கும்படி ஆவியானவரால் நடத்தப்பட்டு பத்மு தீவிற்கு கொண்டு வரப்பட்ட அற்புதமான தரிசனங்களை கொடுத்து இங்கே ஏறி வா என்கிற சத்தம் இன்னும் தேவ பிரசன்னத்துக்குள் கடந்து வர சொல்லி பரலோகத்திலிருந்து பரம அழைப்பின் சத்தம் கேட்கிறது. எதற்கு? இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவர்களை 2026 சம்பவிக்க போகிறவர்களை நமக்கு காட்டும்படியாக தேவன் அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்றீங்க? இல்ல எனக்கு எனக்கு எதுக்குப்பா வம்பு, நான் பாட்டுக்கு நான் குடும்பத்தை பார்த்தேனா, பிள்ளைய பார்த்தேனா, வேலையை பார்த்தேனா, இல்லை சமைச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, 10 11 நான் இருந்துட்டு போயிடுறேனே, எதுக்கு இந்த வம்பு, எதுக்கு நான் ஏறி போகணும்? ஏறி போகும்போது எத்தனை பிரச்சனைகள், சும்மா போக முடியுமா? எத்தனை தடைகளை தாண்டி நான் ஏறி போக வேண்டி இருக்கிறது, எத்தனை பிரச்சனைகளை குடும்பத்தில் நான் சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஜெபிக்கவே விட மாட்டுறாங்க. இவ்வளோ நேரம் நீ ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கிறான்னு எத்தனை தடைகள். எனக்கு எதுக்கு வம்புன்னு நினைக்கிறவர்களுக்கு அல்ல. 2026 கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற தரிசனங்கள், நம்ம குடும்பத்தின் மேல வைத்திருக்கிற திட்டங்கள், நம்மளுடைய தேசத்தின் மேல் வைத்திருக்கிற காரியங்கள், தேவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன, எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கும்படியாக தான், காட்டும்படியாக தான் தேவன் அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த அழைப்பு இங்க யோவானுக்கு மட்டும் எழுதப்படல, சொல்லப்படல. தேவனை நேசிக்கிற இன்னைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்படும் தேவ அழைப்பு. மேலே ஏறிவா, தேவனோடு பேச ஆண்டவர் ஆசைப்படுறாருங்க. அவங்க ஒவ்வொருத்தையும் தனியாய் பேசுவதற்கு கர்த்தர் ஆசைப்படுறாரு. தேவனோடு உறவாட, இனி நடக்க போகிற காரியங்களை நம்மளுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. இப்போ நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னா, இல்லை யார்ட்டையாவது ஒரு காரியம் பேசணும்னா அவங்கள தனியே
கூட்டிட்டு போய் உன்ட்ட நான் பேசணும், உன்ட்ட நான் சொல்லணும், ஒரு நிமிஷம் நின்று கேட்டுட்டு போ சொல்றோம்ல. இங்க ஏறி வந்து நீங்க வந்து நில்லு என் கூட, நான் உன்ட்ட பேசணும்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி ஆண்டவருடைய சத்தம் நம்மை அழைக்குது. இந்த புதிய வருஷத்துக்குள்ள நீ கடந்து போகிறதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட பேசணும் மகளே, நீங்க ஏறி வா, நீ கிட்ட வா, என் கூட பேசுறதுக்கு நீ வான்னு ஆண்டவருடைய சத்தம் நம்மை அழைக்குது. நம்ம இருக்கிற நிலையில இருந்து, நம்முடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல இருந்து, நம்முடைய ஜெப வாழ்க்கையில, வேத வாசிப்புல, ஊழிய காரியத்துல இருந்து இன்னும் ஏறி போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியை அவித்து போடாதபடி அநேகர் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பு ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றவர்களாய் இருப்பாங்க, தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றவர்களாய் இருப்பாங்க, ஊழியம் செய்திருப்பாங்க. அநேகருடைய சாட்சி நான் கேட்டிருக்கேன். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்தேன் சிஸ்டர், யூத் மினிஸ்ட்ரியில இருந்தேன், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி நான் இருக்கா ஊழியம் பண்ணேன். ஆனால் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு. பல மணி நேரம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தவர்கள் இருக்கிறாங்க, தேவ மகிமையை பார்த்தவங்க இருக்கிறாங்க, தேவனோடு பேசியவங்க இருக்காங்க, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவங்க இருக்காங்க. அநேக ஜெப கூட்டங்களுக்கு முன்பதாகவே சென்று தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவரை விட்டு கொடுக்காம பேசியவங்க இருக்காங்க. சபையில வாலிபர்கள் கூட்டம், விசேஷித்த ஜெபம், உபவாச ஜெபம், சபையில செய்யும் வேலைகள் அதிக உற்சாகமாய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் இருக்காங்க. லீவு போட்டு ஜெபித்தவர்கள்லாம் இருக்கிறோம். உண்மைதானே? காலேஜுக்கு லீவ் போட்டு எத்தனை ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு நம்ம போய் நம்ம ஜெபித்து அர்ப்பணித்து இருக்கிறோம். அளவில்லாமல் அபிஷேகத்தினால நிறையப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, நம்மளும் அதுல ஒன்னா இருந்திருக்கிறோம். ஜெபித்து அநேக அற்புதங்களை கண்ணார கண்டவர்கள் நம்ம. அந்நிய பாஷை வரத்தை பெற்று கர்த்தரோடு அவரோடு கூட ஐக்கியமாய் பேசிக்கொண்டு இருந்தவங்க நம்ம. ஆனா இன்று இன்று இது எல்லாமே எங்க போச்சு? அன்றைய நாட்கள்ல இருந்த விசுவாசம் எங்க? ஜெபம் எங்க? அபிஷேகம் எங்க? அந்நிய பாஷை எங்க? தேவ மகிமை எங்க? தேவன் வேதனையோடு நம்மை பார்த்து கேட்கிறார், அநேகர் ஆவியை அவித்து போட்டவர்களாய். இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. திருமணத்திற்கு முன்பு, திருமணத்திற்கு பின்பு, பெண்களாய் இருக்கிறனால நான் சொல்றேன் இல்ல, என்னுடைய வாழ்க்கையில தான் முன்பு பின்பு அப்படி வேணா போட்டுக்கலாம். கணவன், பிள்ளைகள், எல்லா உறவுகள், எல்லா புது உறவு வந்தோடனே ஆண்டவர் எங்க போனாரு? அவருடன் இருந்துதான உறவு. நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை திருப்திப்படுத்துவதற்கு தானே அதிக நேரம் செலவிடுறோமே தவிர, அவங்க கோச்சுக்குவாங்க, அவங்க வந்துருவாங்க, அவங்களுக்கு செய்யணும், அந்த காரியம் செய்யணும், செய்ய வேணான்னு சொல்லல. ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எங்கே? ஆண்டவருக்கு செலுத்தின துதி எங்கே? ஆராதனை எங்கே? ஜெபம் எங்கே? சபை கூடுதல் எங்கே? எங்க போனது? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் திரும்ப புதுப்பித்து நீ மேலே ஏறி வா, நீ மேலே ஏறி வா. ரெண்டாவது வாய்ப்பாக உன்னை நோக்கி தேவ சத்தம் வருது. யாரெல்லாம் இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியே வர முடியாதபடி தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ, வெளியே வர விருப்பம் இல்லாமல் தேவனை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, தேவ அழைப்பு உங்களை நோக்கி வேகமாய் வருது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இங்கே ஏறி வா. அழைப்பை ஏற்று கர்த்தரை உணர்ந்து நீ மேலே ஏறி வந்தினா, இழந்து போன சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால தேவன் நிரப்பி புதுப்பித்து நம்மை கொண்டு மிகப்பெரிய எழுப்புதலை நமக்குள், நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய பட்டணத்துல, நம்மளுடைய தேசத்துல தேவன் கொண்டு வருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கைங்க, ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கணும். நம்ம செய்யற ஆண்டவருக்காய் செய்கிற காரியம் மட்டும்தான் நம்மளுக்கு பரலோகத்துக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. அன்று சொல்ற, நீ ஆதியில் செய்த கிரியைகளை மீண்டும் செய். ஆவியில நீ அனலாயிரு. ஆதியில் கொண்டிருந்த நீ அன்பை விட்டுட்டன்னு எனக்கு ஒரு குறை இருக்கு. நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய். இல்லாட்டினா சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னை விளக்கு தண்டை அதனிடம் நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். பார்த்தோமே 7 சபைகளுக்கு ஆண்டவர் எச்சரிப்பாய். எபேச சபைக்கு தான் இந்த வார்த்தை, அன்பில் குறைவை பார்க்கிறோம். சிமனாக்கு மரண பரியந்த உண்மையா இருங்கிறாரு. பெர்கமுக்கு வேசித்தனம் பண்ணாத, பிள்ளையாமுடைய போதனையை நீ கேட்காத, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்துல குடியிருக்காதுங்கிறார். தியத்தியராவுக்கு எசபேல் வேசித்தனம் பண்ணிக்கிற விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது புசிக்காத, புறம்பான அலங்கரிப்பு வேண்டாம். சர்த சபைக்கு நீ உயிருள்ளவனா இருக்கிறேன், பெயர் பெற்றிருக்கிற, ஆனா செத்தவனா இருக்கிற, நீ எழும்பு. பிலதெல்பியாவுக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு, யாரும் உனக்குள்ளதை மற்றவர்களுக்கு கொடுத்து விடாத, நீ ஜாக்கிரதையாயிரு, உனக்குள்ளதை நீதான் செய்யணும், நீதான் பற்றி கொண்டு இருக்கணும். லவோதிக்கேயுக்கு
நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருந்து நான் வாந்தி பண்ணிடுவேன். ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. அனலான பிள்ளைகளாய் வாழும்படியாதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அதிகமாகும் போது, அன்பு அதிகமாகும் போது, யோவானுக்கு எப்படி இந்த சத்தம் கேட்டதோ, இந்த இந்த அனுபவம் அவருக்கு கிடைத்ததோ, அதே மாதிரி நம்மை நோக்கியும் இந்த சத்தம் வரும், மேலே ஏறி வா. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. 7 சபைகளுக்கும் சொல்ல வேண்டியதை சொல்லி, அதை சரி செய்ய வேண்டியதை எச்சரித்து, அதற்கு பின்பதாக இங்க சத்தம் கேட்குது. சபைகளுக்கு எச்சரிப்பின் சத்தம், ஆயத்தமாக்கப்பட்டவனுக்கு அழைப்பின் சத்தம். ஆமேன். இங்கே ஏறிவா என்ற சத்தம். பரிசுத்தமாய் ஆயத்தத்தோடு ஏறிவா. மகிமையின் காரியங்களை இனி நடக்க போகிறவைகளை நீ காண்பிக்கும்படியாய், இமைப்பொழுதில் மறுரூபமாகிற அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாய். யார் தேவ சத்தத்தை கேட்க விரும்புகிறார்களோ, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று செவி கொடுக்கிறவர்களுக்கு தான் தேவ அழைப்பின் சத்தம் கேட்கும். இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, அநேகருக்கு அநேக நேரத்தில் ஆண்டவர் பேசியிருப்பார். ஆனால் அதெல்லாம் நம்ம உதாசீனப்படுத்திட்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கும் ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாய் கேட்குது. அல்லேலூயா. அநேகர் பார்த்தீங்கன்னா, அநேக மக்கள், ஆண்டவரை அறியாத மக்கள், தங்களுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள எங்கெங்கெல்லாம் போகிறாங்க? குறி கேட்க போகிறாங்க, ஜோசியம் கேட்க போகிறாங்க, மந்திரம் இல்லை போகிறாங்கல்ல. நிறைய இடத்துக்கு போய் கிளி ஜோசியம்லாம் பார்க்குறாங்கல்ல. என்னுடைய எதிர்காலம் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ஆசை. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய எதிர்காலம், இனி நடக்க போகிற காரியம் என்ன அப்படிங்கிறத அறியறதுக்கு அவர்களுக்கு ஆவல் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம ஆண்டவர் சொல்கிற சத்தத்தை கேட்டு ஏறி வரும் பொழுது, தேவன் நமக்காய் வைத்திருக்கிற காரியங்களை அழகாய் ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிப்பார், கற்றுக் கொடுப்பார், புரிய வைப்பார். அல்லேலூயா. பலத்தின் மேல் பலத்தை பெற்றுக்கொள்ள, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை பெரும்படியாக ஏறிவா என்கிற சத்தம். ஆமென், ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் தேடிக்கொண்டு இருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அதாவது அங்கே மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆனால் அந்த ஜனங்கள் அடுத்த வேளை சாப்பாடுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்றதை நினைக்கல. ஆனால் அவங்களுடைய தாகம், ஏக்கம் எல்லாம் அந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவர் பேசுறத கேட்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி வந்திருக்கீங்க? எத்தனை பேர் சாப்பிட்டு வந்திருக்கீங்க, சாப்பிடாம வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச போறாருன்னு கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கணும்ப்பா. அதுக்கு எனக்கு பசியை பற்றியும் கவலை இல்லை, வேற எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, சூழ்நிலை பற்றி எனக்கு கவலை இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுன்ட்டு தாகமாய் வந்த அத்தனை பேரையும் தான் ஆண்டவர் அங்கே அற்புதமாய் போஷித்து அனுப்பினார். ஆமென். ஆத்துமாவுக்கும் திருப்தி, சரீரத்துக்கும் திருப்தி, ஆண்டவரை நம்பி வந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவார் 18ஆம் அதிகாரம் 16ல், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். இந்த வார்த்தை அப்படியே நிரப்பிருச்சுங்க. இத்தனை பேர் சாப்பிட மறந்து கூட நான் வார்த்தையை கேட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு அவ்வளவு திருப்தி. அனுபவித்தவர்களுக்கு தெரியும். ஆமென். திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாய் இருப்பது, கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாய், பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாய். இந்த வார்த்தை அத்தனை தெய்வீக தன்மை உடையது. இது திருப்தி ஆக்குங்க. அதை உணர்ந்து ஆசையோடு வாஞ்சியோடு வருகிறவர்களை அதை கேட்கும்படியாய் இந்த மலையின் மேல் ஏறி வந்த ஜனங்கள் வார்த்தையை கேட்க, அல்லேலூயா, வார்த்தையினால நிரப்பப்பட்டு திருப்தியாய் அவர்கள் கடந்து போனார்கள். இந்த தாகம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் ஏறி வர கடவர்கள். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டு யார் ஏறி வருவா? வார்த்தையில தாகம் இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள், ஆண்டவர் என்ன பேசுறாரு, எனக்கென்று என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது என்று கேட்கும்படியாய் வருகிறவர்கள் திருப்தியோடு கூட, ஆத்தும திருப்தி, சரீர திருப்தியோடு கூட ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக இருக்கிறார். அடுத்து அப்போஸ்தலர் 1:15 வாசிக்கிறோம், அந்நாட்களில் சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடி இருக்கிறாங்க. எங்க? மேல் வீட்டு அறையில ஏறி போய் யாருக்காக காத்திருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக.
ஏறி வருகிறவர்களா அந்த வார்த்தைக்காக அடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம ஏறி வரணும். ஆமென். ஆண்டவர் சொன்ன வாக்கின்படி நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. தேவனுடைய சித்தம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. ஏன்னா ஆவியானவர் இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை ஆண்டவர் தெளிவா பேசிட்டார் இல்லையா? அது பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த மேல் வீட்டு அறையில அவர்கள் ஏறி போய் எப்படி காத்திருந்தாங்களாம்? ஒரு மனமாய் காத்திருந்தார்களாம். ஆமென். இந்த ஒரு மனம்தான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அங்க நிகழ்த்தி காண்பிக்கிறது, ஒரு அதிசயத்தை காண்பிக்கிறது. ஒரு குடும்பத்துல எல்லாரும் ஒரு மனமா இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். அற்புதமான ஒரு அபிஷேக வல்லமை, அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் அமர்ந்து வெவ்வேறு பாஷைகளை அங்க பேசி கர்த்தர் கிருபை பாராட்டும்படியான ஒரு அற்புதம் இல்ல? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக காத்திருந்து அவரிடம் சமீபமாக ஏறி போக போக கர்த்தர் அக்கினியினால நிரப்புவாருங்க. யார் தாகத்தோடு வார்த்தையை கேட்க வருகிறோமோ, யார் தாகத்தோடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஏறி வருகிறோமோ, நிச்சயமாய் கர்த்தர் நிரப்பி அனுப்புவார். அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் 12 சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்தார். ஆனா ஸ்பெசிஃபிக்கா எங்க போனாலும் அவர் கூட யார் போவார்னா ஒரு 3 பேர் தான் ஆண்டவர் கூட்டிட்டு போவார். மத்தேயு 17:1 வாசிக்கிறோம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் ஏறி போறாங்க. எதற்காகனா மறுரூபமாகிறதுக்கு. ஆமென். மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. ஆண்டவருக்கு தெரியும் 12 பேர்ல இந்த 3 பேருடைய அன்பு எப்படிப்பட்டது, 3 பேருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதனால எங்க போனாலும் அந்த 3 பேர், வீட்டுக்கு போனாலும் அவங்க தான், கெத்செமனே தோட்டத்திலும் அவங்க தான் இல்ல, எப்பவும் கூடவே ஆண்டவர் வைத்து கொண்டார். கூடவே இருந்த அந்த 3 பேர் மறுரூப மலையில அதிசயங்களை காண ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார்கள். அதற்கப்புறம் அவங்க அந்த 3 பேரும் பயங்கர தைரியமாய் பேசுறதுக்கும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதற்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இல்லை? அப்ப நம்ம ஏறி போகும் பொழுது ஒரு மறுரூபமாகிற நிலைக்கு நம்ம வருகிறோம். தேவன் மேல வைத்திருக்கிற அன்பினால நம்ம ஏறி போகும் பொழுது ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற காரியத்தை நமக்கு காண்பிப்பார். அநேக வெளிப்பாடுகளை நமக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா யோனத்தானும் ஆயுதத்தார், 1 சாமுவேல் 14:12 இருக்கு. இந்த பெலிஸ்தருடைய தானியம் இருக்கிற மனுஷர் சொல்லுவாங்க, அந்த யோனத்தானையும் ஆயுதத்தாரையும் பார்த்து எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யோனத்தான் சொல்லுவாரு ஆயுதத்தாரியை பார்த்து, என் பின்னால ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வெட்டி கொண்டே போறாங்க. நம்ம பிரேயர்ல சொல்லுவோம்ல, சத்துருக்களை வெட்டி 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 நம்ம சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை இங்க இருக்கு. சத்துருக்களை எல்லாரையும் வெட்டிக்கிட்டே போறாங்கங்க. இவர்கள் அடித்த அடியில ஏறக்குறைய 20 பேரு அரைய நிலமான விசாலத்துல விழுந்தாங்கன்னு பாக்குறோம். பாளையத்திலும் வெளியிலும் பயங்கரம் உண்டானதுன்னு பார்க்கிறோம். பூமி அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது. இவர்கள் சத்துருக்களை அழிப்பதற்காக ஏறி போகிறாங்க. ஆமென். ஏறி போனதினால் அநேக சத்துருக்கள் சிதறுண்டு போனார்கள். நீங்க ஆண்டவர் கூட நெருங்கி போக 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 உங்களுக்கு பின்னாடி முன்னாடி சுற்றிலும் சத்ருவினுடைய போராட்டம் வருதுன்னா அதை ஆண்டவர் வெட்டி கொண்டே இருப்பார். ஆமென். ஆண்டவர்கிட்ட நம்ம போக 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 ஏற 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 நம்மளுக்கு எகென்ஸ்டா ஏற விடாம தடுக்கிறதுக்கு இழுக்கிறதுக்கு வரும்ல சத்ருவனுடைய கிரியைகள், அத்தனையும் ஆண்டவர் வெட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆமென். வெட்டிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமென். அப்பேற்பட்ட காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு செய்யும்படியாக ஏறி போவதனால எத்தனை காரியங்கள் இல்லை. நம்மளுக்கு ஆத்ம திருப்தி, சரீர திருப்தி கிடைக்குது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்குது, மறுரூபமாகிற காரியம் கிடைக்குது, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிற காரியம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம ஏறி போகும் பொழுது யாத்திராகமம் 24:12 மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, நீ மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன். கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்று சொல்றார்.
மோசே மேலே ஏறி வா அப்படிங்கிற சத்தம் அது கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை பார்க்க அழைக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி பார்க்கணும். மேலான ஒரு அனுபவம். இந்த ஜனங்களை சமாளிக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னால உன்னுடைய சுய பலத்தினால முடியாது மோசே, நீ அவங்கள்ட்ட எல்லாம் பேசி சமாளிக்க முடியாது. இவர்களை சமாளிக்கணும்னா என்னுடைய கிருபை, என்னுடைய கைடன்ஸ் உனக்கு வேணும். நான் அந்த கிருபையை கொடுத்தாதான் ஒன்று கற்றுக் கொடுத்தாதான் நீ அந்த மக்களை சமாளிக்க முடியும். இத்தனை லட்சம் ஜனங்கள், நம்ம வீட்டில் இருக்க 4 பேரை சமாளிக்க முடியல, 2 பேர், ஒருத்தர் கூட சமாளிக்க முடியல. இல்லை, சில பேர்கிட்ட பேசுறதுக்கு அதிக கிருபை வேணும். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய சுய பலத்திலையும் சுய ஞானத்திலையும் அவங்கள்ட்ட பேசி சமாளிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஆட்கள் அவங்கள்ட்ட எல்லாம் பேசணும்னா, என்கிட்ட நீ கிருபையை வாங்கணும்னா நீ மேலே ஏறி வரணும், என்கிட்ட வரணும், என்கிட்ட நெருங்கி நீ வரணும். என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நான் உனக்கு கொடுப்பேன், உனக்கு கத்து கொடுப்பேன். அவங்கள்ட்ட நீ எப்படி பேசணுங்கிறத நான் கத்து கொடுப்பேன். அழகா சொல்றாரு பாருங்களேன், நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு, நீ அவர்களுக்கோடு பேசுவதற்கு, அவர்களுக்கு நீ கற்றுக் கொடுப்பதற்கு நான் உனக்கு சொல்லி தரேங்கிறார். அதுக்கு நீ என்கிட்ட நீ ஏறி வந்தாதான்ப்பா இத்தனை காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்த முடியும், இந்த மக்களை சமாளிக்க முடியும். இந்த புதிய வருஷத்துல தயவு செஞ்சு உங்க சொந்த பலத்துல போராடாதீங்க. நான் பார்த்துக்குவேன், நான் உங்களை சமாளிச்சுக்குவேன், நான் அந்த காரியத்தை முடிச்சிருவேன். முடியவே முடியாது. கத்திரிடத்துல விசாரிக்காம, கத்திரிடத்துல பலன் கேட்காம, கத்திரிடத்துல ஏறி போகாம, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்காம, அவர் கிருபை இல்லாம நம்மளால ஒண்ணுமே முடியாது. இதனால் நம்ம சுயத்துல வாழ்ந்து எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கலாம். ஆண்டவருடைய கிருபைனால இந்த புதிய வருஷத்துல நம்ம எல்லாரும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், ஞானம் உள்ளவர்களா இருக்கணும், கர்த்தரை பற்றி அறிகிற அறிவுல இன்னும் வளரணும், ஏறி போகிற அனுபவத்துக்குள்ளாய் நம்ம அத்தனை பேரும் வரணுங்க. ஆண்டவரே சொல்லுவாரு மோசையை பார்த்து, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பர் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள், மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி ஒரு கண்டிஷன் இல்லை, மோசே மாத்திரம்தான் வர முடியும். அவர்களாம் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோட கூட ஏறி வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஜனங்கள் யாரும் வரக்கூடாது, மோசே மாத்திரம்தான் வரணும். எத்தனை பேர் இருந்தாலும் அவருக்கு தேவை மோசே மட்டும்தான். ஆனா இப்ப அப்படி இல்லைங்க, கிருபை நம்மளுக்கு இன்னைக்கு அத்தனை பேரும் ஏறி வரலாம். ஆமேனா இல்ல? ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்புறாங்களோ, யாரெல்லாம் அவர் வேணும்னு நினைக்கிறோமோ, யாரெல்லாம் அவர்கிட்ட கிட்டி சேரணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ, சத்தத்தை கேட்கணும்னு நினைக்கிறோமோ, எல்லாரும் ஏறி போகலாம். அப்பேற்பட்ட கிருபையை ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட, தரிசனம் உள்ள அவருடைய பிள்ளைகள் அவர்கிட்ட போக முடியும், தேவ மகிமைக்குள்ளாய் கடந்து போக முடியும். அதனாலதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, நீங்கள் கிறிஸ்துவனுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம எதற்கு மரித்திருக்கிறோம்? பாவத்திற்கு இல்ல, எல்லா அநியாயத்திற்கு, எல்லாவற்றிற்கும் நம்ம தீமையான காரியங்களுக்கு மறிச்சிட்டோம், பாவத்திற்கு மறித்து விட்டோம். இப்ப நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், உலகத்திற்கு மறித்து விட்டோம், தேவனுக்காக பிழைத்திருக்கிறோம். நம்ம உள்ளான மனிதன் பரலோகத்தோடு கனெக்ட் ஆகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம கனெக்ஷன்ல போகும்போது, இன்னும் மேலே ஏறி போக 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 இந்த உள்ளான மனுஷன் பரலோகத்தோடு கனெக்ட் ஆகும்போது நம்மை சுற்றி இருக்கிற சம்பவங்கள் நம்மளுக்கு பெரியதாய் தெரியாது, சுற்றி பேசுகிற எந்த வார்த்தையும் நம்மை பாதிக்காது. உண்மை அதுதான். அதனாலதான் ஸ்தேவானுக்கெல்லாம் கல்லெறியும் பொழுது அவருக்கு அவர் நோக்கி பார்த்து இந்த கல்லையும் பார்க்கல, இந்த மனுஷங்களையும் பார்க்கல, அவருடைய கண்ணை எங்க பார்த்துச்சு? பரலோகத்தை தான் பார்த்துச்சு. ஏன்னா அது பார்த்து பார்த்து பழக்கம். அனுதினமும் மொட்டி போட்டு அண்ணாந்து பரலோகத்தை நோக்கி, அப்பா எனக்கு ஒத்தாசை உங்கள்ட்ட இருந்து தான் வரும், உங்கள்ட்ட இருந்தா வரும். அது பார்த்து கையை உயர்த்தி ஜெபித்த அனுபவம் தாங்க. சாகிற நேரத்திலும் அவருடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் தன்னை அந்த இடத்துல வெளிப்படுத்தி காண்பித்தார். மேலானவைகளை தேடி தேடி பழக்கம் அங்கேதான் சாகும் போதும் பார்க்க வைத்தது. அப்ப அவருக்கு எந்த சூழ்நிலையும் அவருக்கு பெரிதா தெரியல, கல் அடிச்சது தெரியல, சின்ன கல்லா பெரிய கல்லான்னு கூட தெரியாது, யாரெல்லாம் நின்று அடிச்சாங்கன்னு தெரியாது, அவர் கூட இருந்து ஃப்ரெண்டா இருந்தவங்க கூட அடிச்சிருக்கலாம், அதுவும் தெரியாது.
சூழ்நிலை மறக்கப்பட்டது, கல்லு மறக்கப்பட்டது, மனிதர்கள் மறக்கப்பட்டார்கள். இந்த நிலைமையில இருக்கோம். எல்லாமே மறந்துருச்சு. அவருடைய பார்வை ஃபோக்கஸ் எல்லாம் பரலோகத்தை நோக்கி தான் இருந்தது. ஏன்னா அவருடைய உள்ளான மனுஷன் பரலோகத்தோடு தான் கனெக்ட் ஆகி இருந்துச்சு. அதனால சுற்றி இருக்கிற காரியங்கள் எதுவுமே, அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் எதுவுமே அவருடைய காதுக்குள்ள போகல. எல்லாம் மியூட் ஆயிட்டாங்க. யாரோ ஏதோ பேசுறாங்களே, வாயை அசைக்கிறாங்களே, ஏதோ சொல்றாங்களே, என்ன சொல்றாங்கன்னே தெரியாது. நானும் சும்மா விளையாட்ட நான் சொல்ல, வீட்டில் யாராவது பிரச்சனை பண்ணுறாங்க பேசுகிறாங்க, ஆண்டவரே அவங்களுடைய வாயை மியூட் போட்டுருங்கப்பா, சவுண்டு எனக்கு கேட்கக்கூடாது. அவங்க ஏதோ திட்டட்டும், திட்டுறது மட்டும் ஏதோ வாய் அசைக்கிறது தெரியட்டும், எனக்கு காதுக்குள்ளே போகக்கூடாது. அப்படி ஆயிடும் நம்மளுடைய நிலைமை. ஆண்டருக்குள்ளே நம்ம நெருங்க நெருங்க, அவரோடு கிட்டி சேர சேர, மனிதர்கள் நம்ம அவதூறாய் பேசுகிற வார்த்தைகளும், தூஷணமான வார்த்தைகளும், சாபமான வார்த்தைகளும், எந்த வார்த்தைகளும், கடினமான காரியமும் நம்மளை எதுவுமே பாதிக்காதுங்க. ஏன்னா நம்மளுடைய கனெக்ஷன் ஆண்டவரோட என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம், ஆண்டவரோடு சந்தோஷப்பட்டு களி கூந்து கொண்டு இருப்போம். இவர்கள் பேசுகிறதும், இவர்கள் நம்மளுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறதும் எதுவுமே நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் இந்த உள்ளான மனுஷன்ல பலப்படும்படியான ஒரு காரியம். அது ஆண்டவரிடத்துல ஏறி போகும்போது தாங்க கிடைக்கும். ஆமென். ஏறி போகும்போது தான் கிடைக்கும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இந்த காரியங்கள் நீ பெற்றுக்கொள்ள வேணும்னா நீ மேலே ஏறி வரணும். ஆண்டவர் நான் கற்றுக் கொடுக்குறேங்கிறாரு. நீ எப்படி நடக்கணும், நீ எப்படி பேசணும், மற்றவர்களுக்கு நீ எப்படி போதிக்கணும், நீ எப்படி சாட்சியாய் வாழணும். எந்த மனுஷன்ட்டையும் யார்கிட்டையும் போய் நீ கத்துக்கணும்னு அவசியம் இல்லை மகனே மகளே. ஆவியானவர் சொல்ற, நான் உனக்கு கத்துக் கொடுக்குறேன். நீ எப்படி நடந்துக்கணும், எப்படி இந்த பிரச்சனையை நீ சால்வ் பண்ணணும், எப்படி இந்த போராட்டத்திலிருந்து நீ வெளியே வரணும், எப்படி உன் துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றணும், இல்லை குடும்ப பிரச்சனை மாறணும், சூழ்நிலை மாறணும். நீ இத்தனை வருஷமா அழுது போராடி புலம்பிக் கொண்டு இருக்கிற, இது எல்லாம் மாறாம இருக்கேன்ற நீ வருத்தப்படுறியே, இது எல்லாம் மாறணும்னா நீ என்கிட்ட ஏறி வா, நான் உனக்கு கத்து கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ மேலே ஏறி என்னுடன் நின்று நடப்பவைகளை பாரு. நீ பூமிக்குரிய மட்டத்தில் நின்று கொண்டு பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருப்பதை நிறுத்திவிடு என்று தேவன் அழைக்கிறார். நீ பூமியில நின்றுட்டு, ஆண்டவரே பிரச்சனை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு, இதுதான் பிரச்சனை நம்மளுக்கு. இந்த இடத்துல நின்றுக்கிட்டு நம்ம பூமி நாட்களாய் மனுஷர்களாய் நின்றுட்டு நம்ம பார்க்கும்போது பிரச்சனை பெருசா தெரியுது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே நீ மேலே ஏறி நீ பூமியிலேருந்து பார்த்த பிரச்சனையை நீ என்கிட்ட நின்று பாரு. ஆமேனா, என்கிட்ட நின்று அந்த பிரச்சனையை பாரு, அப்பையும் பெருசா தெரியுதான்னு என்கிட்ட சொல்லுங்கிறார் ஆண்டவர்கிட்ட நின்று பார்த்தா எப்படிங்க அந்த பிரச்சனை அப்படி இத்தினோட கடுகு விட சின்னதா தெரியும். ஆமேனா, இதை பார்த்தா நம்ம பயந்தோம், இதை பார்த்தா நம்ம இவ்வளோ வருத்தப்பட்டோம், இதை பார்த்தா நம்ம இவ்வளோ போராடணும் அப்படின்ற மாதிரி நம்மளே சொல்லுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீ மேலே ஏறி வந்துரு மகளே, என்கிட்ட வந்துரு, என் பக்கத்துல நின்று நீ பாரு, உன்னுடைய பிரச்சனையை பாரு, உன் போராட்டத்தை பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் உனக்கு தெரியும், இதெல்லாம் வெறும் ஜுஜிப்பின்னு தெரியும், இதெல்லாம் ஈஸி ஆண்டவரே, உங்கள் பலத்தினால நான் கடந்து வந்துடுவேன் நீயே சொல்லுவ. அல்லேலூயா. நீ ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இங்கே ஏறி வா என்கிற சத்தம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கும் வேணும், இந்த புதிய வருஷத்துல எனக்கும் இந்த அனுபவத்துக்கு ஊடாய் நான் வரணும் ஆண்டவரேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, நான் அந்த 5000 பேர்ல ஒருத்தனாய் நான் இருக்கணும்ப்பா. சொல்லுங்க. இந்த 5000 பேர்ல ஆண்டவர் போஷித்தாரு, 5000 பேரை அற்புதமாய் அவர் போஷித்து அனுப்புனார்ல. ஏன்? ஆண்டோடைய வார்த்தை கேட்பதற்கு தாகத்தோடு ஓடி வந்த ஜனங்கள். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தாகம், அப்படி ஒரு தாகத்தோடு நான் ஓடி வரணும். இந்த 5000 பேர்ல ஒருவனாய் நான் ஓடி வரணும் ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, இந்த 120 பேர் காத்திருந்தாங்கல்ல, அதில் ஒருத்தனா நான் இருக்கணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அவர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ப்பா. இந்த ஆவியானுடைய அபிஷேகம் எங்கள் எல்லாருக்கும் வேணும். அவர் நடத்துதல் அற்புதமானது, ஆச்சரியமானது. என் ஆவியானவர் எங்களுக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிற தெய்வம். அவர் நடத்துவார்ப்பா. அவர் எங்களுக்கு அபிஷேகத்தினால் நிரப்பணும். அந்த தாகத்தோடு நான் வந்திருக்கேன். இந்த 120 பேரில் ஒருத்தராக நான் இருக்கணும் ஆண்டவரே. உங்க சீஷர்ல இந்த 12 பேர்ல அந்த 3 பேர்ல ஒருத்தனா நான் இருக்கணும் ஆண்டவரே. கேட்போமா? ஏன்னா உங்களோடு கூட நடக்கணும்ப்பா, உங்களுடைய மார்பில் சாஞ்சிருக்கணும்ப்பா. அப்பதான் மறுரூபமாகிற அனுபவத்துக்குள்ள என்னை நடத்துவீங்க. அந்த மறுரூபமான வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. கர்த்தருக்குள்ள நான் மறுரூபமாகணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். என்னுடைய சுவாபங்கள் மாறணும், எண்ணங்கள் மாறணும், சிந்தனைகள் மாறணும். அற்புதமாய் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழணும். மேலானவைகளை தேடுகிற ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. அடுத்து இந்த 2 பேர், யோனத்தான் ஆயுததாரி,
சத்துருக்களை ஜெயித்த, வெட்டி வெட்டி சாய்த்து கொண்டே போன அந்த 2 பேர்ல ஒருத்தனாய் நான் இருக்கணும்ப்பா. எல்லா சத்துருக்களையும் நான் முறியடிக்கணும் இயேசுவின் நாமத்தினால். அப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தை, ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார்ல. நம்ம பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த பட்டயத்தினாலும் எல்லா சத்துருக்களையும் சிதறடிக்கிற வல்லமை அதிகாரமுடையவர்களாய் நாம் மாறணும் ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துல. ஹல்லேலூயா. அதே போல ஒரே ஒருத்தர் மோசே போல தேவனுடைய உங்களுடைய கட்டளைகளை கேட்பதற்கு, கற்பனைகளை கேட்பதற்கு, மற்றவர்களுக்கு உபதேசிக்க, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை நான் கற்றுக்கொள்ள உங்களிடத்துல நான் ஏறி வந்த மோசேயை போல நானும் ஏறி வரணும்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வாஞ்சையோடு நீங்க ஜெபிக்கிறீங்க? அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னத பாட்டு 6:9, என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை என்னைய பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்பா, நீ இத்தனை பேர்ல ஒருவனாய் நான் பார்க்கல, நீ எனக்கு எப்பயுமே ஸ்பெஷல் ஆண்டவர் சொல்ற. நீ ஒருத்தி தான் சொல்றார் ஆண்டவர். ஆமே. இத்தனை பேருக்குள்ள ஒன்னா நான் உன்னை பார்க்கல மகளே. இத்தனை பேருக்குள்ள ஒன்னா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டு நீ ஜெபிக்கிற. இல்ல, நான் அப்படி உன்னை பார்க்கல, நீ எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் புறாவோ என் உத்தமியோ நீ ஒருத்தி தான், நீ ஒருத்தி தான் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் வரேன்ப்பா, நான் ஏறி வரேன். உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மையுள்ள மகளா இருக்க, உம்முடைய செல்ல பிள்ளையா இருக்க, பிரியமானவளா இருக்க நான் ஏறி வரேன்ப்பா. ஆண்டவரே, வார்த்தையின் மேல தாகத்தோடு வரேன். பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வரேன். மறுரூபமாகிற வாழ்க்கைக்குள்ளாய் நான் வர்றேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, சத்துருக்களை சிதறடிக்க நான் வர்றேன்ப்பா. ஹல்லேலூயா. உங்கள் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு அப்பா ஸ்தோத்திர கத்தாவே, அப்பா ஸ்தோத்திரம், என் மூலமாய் அநேகர் கிறிஸ்துவை பார்க்கும்படியாய் நான் ஏறி வரேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க கூப்பிட்டுட்டீங்க, என் புறாவோ என் உத்தமி நீ ஒருத்தி தான் என்று. ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் அப்பா எங்களுக்கு என்று கொடுத்த அப்பா ஸ்தோத்திரம், இந்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் புறாவோ என் உத்தமியோ நீ ஒருத்தி தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுக்காய், என் தேவனுக்காய், என் தேவனுக்காய் ஏறி வரும்படியாய் அப்பா நீர் அழைக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து அழைக்கிறீங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டு உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வர ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் இந்த புதிய வருஷத்துல அப்பா ஸ்தோத்திரம். தேவனை பற்றி அறிகிற அறிவுல வளர்ந்து அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய சத்தம் இங்கே ஏறி வா என்ற சத்தத்தை கேட்டு நாங்கள் ஏறி வருகிறோம் சுவாமி, என் தகப்பனோடு இருக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உண்மையாய் சொல்லுங்க. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நினைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நினைக்கணுமே. என் அன்பே என் உயிரே. சொல்லுமா? என் அன்பே என் உயிரே. தாய் என்பே தகப்பன் என்பேன்,
தனிமையிலே என் துணை என்பேன். சிநேகிதரே சிறந்தவரே மார்போடு என்னை அணைப்பவரே மனவாட்டி என்றவரே மணவாளன் இயேசுவே மணவாட்டி என்றவரே மணவாளன் இயேசுவே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே. இந்த புதிய வருஷத்துல உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே உம்மோடு நான் நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே. உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே. கரங்களை உயர்த்தி என் அன்பே என் உயிரே சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்தாப்பா, ஆண்டவரே உண்மை நாங்கள் நேசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ரொம்ப ரொம்ப நேசிக்கிறோம்ப்பா. யோவானை காட்டிலும் நேசிக்கிறோம், தாவீதை காட்டிலும் நேசிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அந்த அன்பு அதிகமாக இருக்கிறதோ ஆண்டவர் இத்தனை காரியங்களையும் கற்றுக் கொடுக்க அவர் ஆவலாக இருக்கிறார். நம்மோடு கூட அவர் இருக்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்ம மேலே நம்ம கூட பேசணும்னு வாஞ்சியாக இருக்கிறார். வெளிப்பாடுகளை கொடுக்கும்படியாய் கடைசி காலங்களில் நடக்கிற காரியங்களை வெளிப்படுத்தும்படியாய் அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஹல்லேலூயா. அந்த புதிய வருஷத்துல இப்போ ஏற்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கேட்கலாமா? தேவனை பற்றி அறிகிற அறிவில் நாங்கள் வளரணும்.